ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி வார்னிங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஜாதகத்தில் நம்பிக்கை இருந்தால் மட்டும் இந்த வீடியோவை நீங்கள் அவசியம் பாருங்கள், தயவு செய்து. ஏன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம எந்த கிரகத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரனை பற்றி பார்க்க போகிறோம். வெள்ளி எப்படிம்பாங்க, அதற்கு இன்னொரு பேர் வந்து சுக்கிரன். சுக்கிரன் ஸ்தலம் எங்கே இருக்குது, முதல்ல அதுக்கான தெய்வம் கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். அது வந்து கஞ்சனூர் அப்படிங்கிற ஒரு ஊர். அந்த கஞ்சனூருங்கிற ஊர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஓகே, ஆனால் தெரியாத நேயர்கள், அதாவது பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து அது கும்பகோணத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் இருக்கும். அதுமாரி மயிலாடுதுறை 18.5 கிலோமீட்டர். சரியாக சொல்லப்போனால் இன் பிட்வீன் கும்பகோணம் அண்டு மயிலாடுதுறை. ஆனால் ஹைவேல இருக்காது, கொஞ்சம் வடக்க இருக்கும். ஆமாம், காவிரிக்கும் வடக்கரையில், அதாவது வடக்க தான் இருக்குது இந்த கோவில். மிக அற்புதமான ஒரு கோவில். இந்த ஆலயம் வந்து மிக அற்புதமான ஒரு ஆலயம்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, செல்வ செழிப்பு, ஞானம், அதுபோல் ஒரு பாக்கியம், ஒரு மனித வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் அள்ளி தரக்கூடிய ஒரு இறைவன் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த கஞ்சனூர், இந்த சுக்கிர பகவான். அங்கே மூலவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து அக்னீஸ்வரர். இந்த அக்னீஸ்வரர் அப்படிங்கிற பேரில் சிவபெருமான் வந்து குறிப்பாக அந்த நவகிரக கோயில்களில் வந்து சனி, அந்த பொங்கு சனி கோயில்லையும் அக்னீஸ்வரர் தான். அதே மாதிரி இங்கே கஞ்சனூரில் இந்த சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கும் இந்த ஆலயத்தில் உள்ள மூலவரனுடைய, அதாவது சிவபெருமானுடைய பெயர் நாமகரணம் அக்னீஸ்வரர். கற்பகாம்பிகால் அப்படிங்கிறவங்க தான் அங்கே வந்து அம்பாள். சரி, அது ஒரு உரம். இப்போ நம்ம இந்த ஜாதகம் அந்த மேட்டருக்கு வருவோம். ஏன்னா அது ஒரு முக்கியமான சங்கதி. சுக்கிரன் நல்லா இருக்கணும் ஒவ்வொருவருக்கும். உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் வந்து சுக்கிரன் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். அந்த சுக்கிரன் வந்து உங்களுக்கு துலாத்துலையோ, துலாம்னா எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த கன்னிக்கும் விருச்சிகத்துக்கும் இடையில் இருக்கிறது துலாம். கன்னி விருச்சிகம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்கொயர் இருக்கு இல்லையா, 12 ஸ்கொயரு, இதில் வந்து அந்த ரைட் சைடில் உள்ள கீழே உள்ள கணம் தான் கன்னி உங்களுக்கு. அதுக்கு பக்கத்தில் லெஃப்ட் நோக்கி போனீங்கன்னா அது துலாம். அந்த துலாத்தில் உங்களுடைய சுக்கிரன் இருந்ததுன்னா உங்களுக்கு ஆட்சி. அதே மாதிரி மேலே அதுக்கு நேர் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா மேஷத்துக்கும் பக்கத்தில் இருக்க ரிஷபம் இருக்குல்ல, அதுவும் ஆட்சி. அதுதான் 2 வீடுகள். யாருக்கு? சுக்கிரனுக்கு 2 வீடுகள். 2 வீடுகளும் ஆட்சி. அதனுடைய உச்ச வீடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மீனம். அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் வந்து சுக்கிரன் வந்து மீனத்தில் இருந்ததுன்னு வச்சுங்க, உங்களுக்கு சூப்பருங்க, அதாவது பிரம்மாதமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இருந்தாலும் மற்ற கிரகங்களை பார்க்கணும். இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு கவுண்டர் செக் பார்க்கணும்ல. அந்த கவுண்டர் செக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதாவது குரு, சுக்கிரன், இந்த மாதிரி கிரக செவ்வாய், இந்த கிரகங்களில் சூரியன், இந்த 4 கிரகங்கள் வந்து உச்சத்தில் இருந்ததுன்னா அது வந்து அடுத்த செகண்ட் தாட்டே கிடையாது. அடுத்தது வந்து வேறு அதுக்கு மற்ற அதுக்கு ஒரு டிஃபெக்ட் வர்றது மாதிரியான சூழ்நிலை வந்தால் கூட அது வந்து தானாக அதை நிவர்த்தி பண்ணிக்கும். சரி, இங்கே வருவோம். அது மீனத்தில் வந்து இங்கே சுக்கிரன் வந்து உச்சம் என்றால் அதற்கு ஆப்போசிட் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கன்னி. கன்னி ராசியில் உங்கள் ஜாதகத்து கன்னி ராசியில் வந்து சுக்கிரன் இருந்ததுன்னா அப்போ வந்து நீச்சம். சரி, நீச்சம்னா என்ன? ஆடம்பரமான வாழ்க்கை அமைவது என்பது கொஞ்சம் சிரமம். மற்றபடி அதற்கான பரிகாரங்கள் அதெல்லாம் சொல்லுவாங்க. இருந்தாலும் இந்த அக்னீஸ்வரர் வந்து வணங்கிட்டு மூலவரை அங்கே பக்கத்தில் இருக்கிற அங்கே வந்து இருக்கிற சுக்கிர பகவானை வந்து நீங்கள் வேணுனாலே போதுங்குது. இன்னும் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே மூலவரே இங்கே வந்து கிரகமூர்த்தியாக உட்கார்ந்திருக்கின்றார், நவகிரக மூர்த்தியாக மூலவரே அமர்ந்திருக்கின்றார் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் அந்த அக்னீஸ்வரரை வணங்கும் பொழுது நீச்சம் பெற்றவர்கள், அதாவது சுக்கிர ராசி வந்து சுக்கிரன் கிரகம் வந்து யாருக்கு நீச்சம் பெற்றிருக்கிறதோ, அதாவது கண்ணியில் அமர்ந்திருக்கிறதோ, அவங்களாம் அவசியம் வந்து வெள்ளிக்கிழமை இந்த கோவிலுக்கு வந்து நீங்கள் வணங்குவது உத்தமம் அப்படிங்கிறாங்க. சுக்கிரனுடைய, அதாவது சுக்கிர கிரகத்தினுடைய அதி தேவதையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். ஆமாம், ஒவ்வொரு கிரகத்துக்கும் தேவதைகள் உண்டுங்க. சுக்கிரன் கிரகத்திற்குரிய அதிதேவதை யாருன்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமி. இப்போ உதாரணத்துக்கு சூரியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவபெருமான், அடுத்து வந்து திங்கள், சந்திரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அங்கே பார்வதி தாயார், செவ்வாய்க்கு அங்காரகன், புதனுக்கு வந்து விஷ்ணு பெருமான், வியாழனுக்கு வந்து குரு தட்சிணாமூர்த்தி. அதுமாதிரி வெள்ளி சுக்கிரன் அதற்கு வந்து அதிதேவதை யாருன்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமி. சனிக்கு சனீஸ்வர பகவான் அல்லது அக்னீஸ்வரர் சிவபெருமான் தான். அடுத்த சூரியன் உங்களுக்கு சொல்லியாச்சு. அடுத்த ராகு கேது இருக்கு இல்லையா, ராகுக்கு வந்து காளி என்றும் கேதுக்கு வந்து விநாயகர் என்றும் சொல்கின்றார். இதெல்லாம் வந்து தேவதை, அதாவது தெய்வங்கள்.
இன்னும் சொல்லப்போனால் அந்தந்த ராசிக்காரர்கள் வந்து அந்த தேவதைகளை நீங்கள் இப்போ சொல்லியிருக்கிறேன் இவங்களெல்லாம் நீங்கள் அந்தந்த ராசிக்குரியவர்கள் அந்தந்த தெய்வங்களை வந்து மனசில் தீர்த்துக் கொள்வது நல்லது. சுக்கிரன் உச்சமடைந்தால் என்ன பலன் என்ன? செல்வ செழிப்பு நல்ல அதாவது விளாவரியாக இருக்கும், ரொம்ப பிரமாதமாக இருக்கும் செல்வ செழிப்பு, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வாகன பிரயோகம் இருக்கும், நிறைய வாகனங்கள் வைத்திருப்பார்கள், மாடுக்கு நடம் வச்சுருப்பாங்க, நிறைய லாரி ஓடும், பஸ் ஓடும், இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ப்ராபபிலிட்டி நிறைய இருக்குது. பணம் செலவழிக்க தயங்க மாட்டார்கள். அதே சமயத்தில் சம்பாதியத்தியல் அதாவது ரொம்ப ஏர்ன் பண்ணுறது, சர்வைவல், அது வந்து கண்ணுங்கருத்துமாக இருப்பாங்க, ரொம்ப உஷாராக இருப்பாங்க. சரி, நீச்சம் பெற்றிருந்தால் அப்படி எக்ஸன்ட்ரிக்கா அப்படியே ரிவர்ஸ் ஆகுமா அப்படின்லாம் இல்லை, அப்படி கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. சிரமப்பட்டு பணம் சம்பாதிக்கும் ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கு அதிக சான்சஸ் உண்டு, அவ்வளோதான் சொல்கிறாங்க. மற்றபடி அதில் ஒன்றும் குறையில்லை. அதாவது நீச்சம் பெறும் கிரகத்தினுடைய பார்வை, அதாவது புதன் தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த கன்னிக்கு வந்து அதிபதி எதுன்னு கேட்டிங்கன்னா புதன் இல்லையா, அந்த புதனுடைய பார்வை வந்து சுக்கிரனை பார்த்ததுன்னா சூப்பர், ரொம்ப பிரமாதம். அதுபோல் அந்த நீச்ச பங்க ராஜயோகம் அப்படிம்பாங்க. அதாவது சுக்கிரன் வந்து ஒரு கிரகத்தில் நீச்சமாகி, அதாவது சுக்கிரன் புதன் கிரகத்தில் அமர்ந்து நீச்சமாகி, புதன் கிரகமானது அங்கே மீனத்தில் அமர்ந்து நீச்சம் பெற்றால் நீச்சபங்க ராஜயோகம். இது மிகுந்த சிறப்பு. இன்னும் சொல்லப்போனால் உச்சம் பெறுவதை விட மிக சிறப்பு, உச்சத்திற்கு உச்சம் என்பார்கள் இதை. சுக்கிர பகவானுக்குரிய தானியம் எது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். மொச்சைக்கொட்டை, அதை மொச்சைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ஒரு தாம்பூலத்தில் இட்டு அதை பரப்பி அதில் ஒரு விளக்கு ஏற்றி வைப்பது கூட மிகுந்த சிறப்பு. அந்த வீட்டிலே கூட செய்யலாம் நீங்கள். அது இல்லைன்னா கோயிலுக்கு போய் கூட நீங்கள் அந்த மொச்சைக்கொட்டையை, அந்த மொச்சையை வந்து ஒரு தாம்பூலத்தில் பரப்பி நடுவில் வைத்து ஒரு விளக்கேற்றி வைப்பது மிகவும் உத்தமம். நன்றி நேயர்களே. அடுத்த வீடியோவில் நாம் குரு கிரகத்தை பற்றி பார்ப்போம், அதன் உச்ச நீச்ச வீடுகள் அதை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம். இது மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து.